புத்தாண்டு நல்வாழ்த்துதலை என்னுடைய சார்பிலும் குருவானவர்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பினை தந்த குருவானவர்கள் கிறிஸ்டோபர் சாமுவேல் மற்றும் சாலமோன் ஐயா இவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் குழுமிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சியை அடைகின்றேன். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு துவக்கம் உண்டு, அதே நேரத்தில் நிறைவும் கூட உண்டு. ஒவ்வொரு நிறைவும் வெவ்வேறு அனுபவங்களை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அவ்விதமாக நாம் கடந்து வந்த ஆண்டில் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் என்ன, அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையில் நாம் வீழ்ந்து போனோம் என்றெல்லாம் சிந்திக்கின்றவைகள்தான் அவங்க பிரசங்கம் பண்ணும்பொழுது நிகழ வேண்டிய நிகழ்வு. அதை தொடர்ந்து ஜெபித்து ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் வந்த பிற்பாடு பல நேரத்தில் நம்முடைய மனதில் ஏற்படுகின்றது என்ன, நான் இந்த ஆண்டில் இவ்விதமாய் இருக்க போகின்றேன் என்ற ஒரு தீர்க்கமான முடிவு. அந்த முடிவை எடுங்கள், நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் கடந்த ஆண்டில் நீங்கள் எடுத்த முடிவை எந்த அளவிற்கு நிறைவேற்றி இருக்கின்றீர்கள் என்பதையும் கூட இந்த நேரத்தில் சிந்தித்து பாருங்கள். என்னுடைய பேச்சிலே நான் இப்படியாய் இருப்பேன், என்னுடைய சிந்தனையிலே இந்த மாற்றங்கள், என்னுடைய உறவுகளுக்கு மத்தியிலே நான் இப்படியாய் வாழப்போகின்றேன், அலுவலகத்திலே நான் இப்படி இருப்பேன் என்றெல்லாம் நாம் யோசித்திருப்போம். எவ்வளவு அதிலே நான் நிறைவேற்றி இருக்கின்றேன்? இல்லை என்று சொன்னால் இன்னொரு தருணம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. 24 கடந்து 25ற்குள்ளாக வந்துவிட்டோம். இந்த தருணத்தை பயன்படுத்தி ஒரு புதிய முடிவோடு ஆலயத்தை விட்டு நாம் செல்வோம். அப்படி செல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய பெருக்கமான ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது ஆக்கியோன் மிகவும் அழகாக ஒரு கருத்தை அந்த இடத்துல சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒவ்வொருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நான் பிரவேசித்திருக்கின்றேன் என்கின்ற ஒரு பெருமிதம், அதே நேரத்தில் இது நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் இது உண்டானதல்ல. பவுல் சொல்லுகின்றார், இது தேவனுடைய ஈவு. கடவுள் என்னை இன்றைய நாளிலே ஜீவனோடு வைத்திருக்கின்றார் என்று சொன்னால்
அது மெய்யாகவே ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு பெரிய கிருபை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த கிருபை என்பது முப்பரிமாணங்களில் இருக்கின்றது என்பதை மாத்திரமே இன்றைய நாளிலே உங்கள் முன்பதாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். முதலாவதாக அந்த கிருபை எப்படிப்பட்டது? சேஃப்கார்டிங் கிரேஸ் என்று சொல்லப்படுகின்றது. கிருபை எனக்கு பாதுகாப்பை அளிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நான் பிரவேசித்திருக்கின்றேன். ஆண்டவருடைய கிருபை எனக்கு எப்படி இருக்க போகின்றது? 2 காரியங்கள் அந்த இடத்துல துவக்கத்திலே சொல்லுகின்றார். ஒன்று, உன் ஆக்கினைகளை அகற்றி. அது எனக்கு பர்சனல், எனக்குள்ளாக இருக்கின்ற ஆக்கினைகள். ஒருவேளை அது சுகவீன பலவீனமாக இருக்கலாம், நம்முடைய கவலையாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கலாம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் ஆக்கினைகளை நான் அகற்றப் போகின்றேன். ஏதோ ஒரு எண்ணம் என்னுடைய தலையிலே ஒரு பெரிய குடைச்சலை உண்டாக்கி கொண்டு இருக்கலாம். அந்த ஆக்கினைகள் உன்னை விட்டு நீங்க போகின்றது. ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டு நான் இந்த ஆண்டின் துவக்கத்திலே ஐயர் அவர்கள் பேசினது வண்ணமாக அந்த நம்பிக்கையிலே நான் துவங்க போகின்றேன். நம்பிக்கையிலே நான் கடந்து வந்தேன். அந்த நம்பிக்கையிலே நான் துவங்குகின்ற பொழுது அவர் உன் ஆக்கினைகளை அகற்றப் போகின்றார். அதே நேரத்தில் அந்த வசனம் இன்னொரு பகுதியை சொல்லுகின்றது, உன் சத்துருக்களை விலக்கினார். ஒன்று இன்டர்னலாக எனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை, இன்னொன்று எக்ஸ்டர்னலாக எனக்கு கொடுக்கப்படுகின்ற தொல்லை கஷ்டங்கள். ஆகவே உன் சத்துருக்களை அவர் விலக்கப் போகின்றார். அப்பொழுது நம்முடைய வாழ்வில் சமாதானம் சந்தோஷம் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரத்தக்கதாக ஆண்டவர் இந்த புதிய வருடத்தை எனக்கு கூட்டி கொடுத்து இருக்கின்றார். என்னுடைய வாழ்நாளிலே இந்த சமாதானம் நிரந்தரமாய் இருக்க போகின்றது. ஒரு புறத்திலே என்னுடைய ஆக்கினைகளை அகற்றுகின்ற தேவன், இன்னொரு புறத்திலே என் சத்துருக்களை விலக்குகின்ற தேவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையிலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இப்படி அகற்றுகின்ற தேவன் எனக்கு அந்த வசனம் அழகாக சொல்லுகின்றது. பின்பகுதி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இவைகளை விலக்கிவிட்டு அவர் என்னிலே ராஜரீகம் பண்ணுகின்றவராக இருக்கின்றார். எனக்குள்ளாக வாழுகின்றவராக இருக்கின்றார். அவருடைய கிருபை என்னை காத்து கொள்ளுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு புதிய ஆண்டிலே நான் பிரவேசித்திருக்கின்றேன். ஆண்டவர் தருகின்ற வாக்குத்தத்தம், அவைகளை நம்பி நான் இந்த துவக்கத்திலே இருந்து ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த எண்ணத்தோடு நான் ஒவ்வொரு நாளிலும் என்னுடைய பிரயாசங்களை முயற்சிகளை நான் வைக்கின்ற பொழுது ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கின்றார் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த கிருபை என்னை பாதுகாக்கின்றது. என்னை சுற்ற சூழலும் அந்த கிருபை இருந்து என்னை வழிநடத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. யோவான்
2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி அது. வாசிங்க. கேட்கலாமா? ரெண்டாம் அதிகாரம் 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. என்ன நிகழ்வு தெரியுதுல்ல எல்லாருக்கும்? என்னதுங்க அது? கானான் ஊர் திருமணம். ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கின்றார், என்னுடைய வாழ்க்கையிலே குறைவில்லை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. கானான் ஊர் திருமணத்திற்கு ஆண்டவர் அழைக்கப்பட்டு இருந்தார் இல்லைங்களா? திருவசனம் சொல்லுது. அதே நேரத்தில் அங்கு ஒரு குறைவும் ஏற்படுகின்றது. ஆகவே நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்காது என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. அதிக பிரச்சனை வரும். ஆண்டவரை நம்பி நான் இருக்கின்ற பொழுது அதிக பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் என்னுடைய நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவரிலே இருக்க வேண்டும். அந்த இடத்திலே வாசிக்கின்றோம், இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்கின்றாள். குறைவு இருக்கின்றது. அந்த குறைவை நான் ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்த வேண்டும். என் சத்துருக்களை விலக்குகின்ற தேவன், எனக்கு இருக்கின்ற தீங்கை என்னிலே இருந்து எடுத்து போடுகின்ற தேவன் என் நடுவிலே இருக்கின்றார். அவரிடத்தில் நான் சொல்ல வேண்டும். அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். நீ அழாம பேசாம இருந்தேன்னா ஆண்டவரும் பேசாம தான் இருப்பார். பரவாயில்ல, இவன் நல்ல பலனோடுகிறான். எனக்கு இருக்கின்ற பிரச்சனையை நான் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இன்னென்ன பிரச்சனை இருக்கின்றது, இந்த ஒரு புதிய ஆண்டிற்குள்ளே ஆண்டவரை நீர் அழைத்து வந்தீர். இந்த ஆண்டிலே நீர் என்னை வழிநடத்தும், நீர் என்னை பாதுகாத்தருளும், நீர் என்னுடைய தேவைகளை சந்தித்தருளும், என்னுடைய பிரச்சனைகளிலே இருந்து விடுதலை செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் போராட வேண்டும். யோசித்து பாருங்க. ஆண்டவர் என் மத்தியிலே இருக்கின்றார் என்று சொல்லி அங்கே நம்ம நின்றுடுவோம். அவரே ஆப்ரேட் பண்ணணும்னு நினைப்போம். அப்படி அல்ல. நான் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். என்னுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட நான் தான் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். சரி, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. இந்த இடத்துல பர்த்திமேயு என்கின்ற ஒரு குருடன், அவன் என்ன செய்கின்றான்? ஆண்டவர் வருகின்றார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். ஒரு வசனம் ரொம்ப அழகாக வருகின்றது. 50வது வசனம். உடனே 49, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஒரு டிராமட்டிக்கலா அந்த இடத்துல சொல்லப்படுகின்றது.
ஆண்டவர் அழைக்கின்றார். அவரிடத்தில் வருகின்ற பொழுது அவன் என்ன செய்கின்றான்? தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வருகின்றான். ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கின்ற நான் ஆண்டவரிடத்தில் நெருங்கி ஜீவித்து அவருடைய முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னிலே இருந்து என்னென்ன காரியங்கள் விட்டுவிட வேண்டும், இன்னும் என்னென்ன தீய பழக்க வழக்கங்கள் என்னிலே இருக்கின்றது, தீய சிந்தனைகள் என்னிலே இருக்கின்றது, இவைகள் எல்லாவற்றையும் நான் விடுகின்ற பொழுது ஒரு முழுமையான ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாறுகின்றேன். இப்போ செப்பனியாவை நீங்க யோசித்து பாருங்க. நீ தீங்கை காணாதிருப்பாய், உன் சத்துருக்கள் உன்மேல் விழமாட்டார்கள், கடவுள் உன் நடுவிலே இருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்வில் எதை எதை நான் விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிட வேண்டும். ஆண்டவருக்கு ஏற்காதவைகளை நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில வைத்திருப்பேனே என்று சொன்னால் நான் கடவுளுடைய பிள்ளையாய் இருக்க முடியாது. அதை விட்டு விடுகின்ற பொழுது மெய்யாகவே நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே கடவுளுடைய கிருபை எனக்கு பாதுகாப்பை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுவார், உன் சத்துருக்களை விலக்குகின்றார், உன் நடுவிலே இருக்கின்றார். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உன்னை வழிநடத்தப் போகின்றார். அவருடைய கிருபை என்னை பாதுகாக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர். ஏன் அந்த சங்கீதத்தில் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருக்கும், தேவன் என் நடுவில் இருக்கின்றார், தேவன் என் நடுவில் இருக்கின்றார். பூமி நிலை மாறினாலும் மலைகள் சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அது ஒன்றும் உன்னை அசைக்கப்படாது. தேவன் என் நடுவில் இருக்கிறார். ஆகவே அந்த எண்ணத்தோடு நாம் இந்த ஆண்டை துவங்குவோம். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கின்றீர், எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் கர்த்தாவே என்று சொல்லி துவங்குவோம். அதே நேரத்தில் ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்டோம், அந்த குருடன் தன் மேல் அங்கே இனி எனக்கு இது தேவையில்லை என்று சொல்லி விட்டது போல நமக்குள்ளே இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களை விட்டு ஆண்டவரிடத்தில் நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது முழுமையான பூரணப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவதாக, அவருடைய கிருபை எனக்கு வாழ்வை தருகின்றது. ஒன்று பாதுகாக்கின்றது, இன்னொன்று தொடர்ந்து எனக்கு வாழ்வை தருகின்றது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கின்ற போது அந்த இடத்துல தோட்டக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகின்றான். 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். 1 more year ஆண்டவர்கிட்ட அவன் வாங்குறான். அந்த எஜமான் என்ன சொல்லுகின்றான்? இது கனி கொடுக்கவில்லை, இதை வெட்டி போட்டு விடலாம் என்று சொல்லுகின்ற பொழுது தோட்டக்காரன் என்ன சொல்றான்? ஐயா, 1 வருஷம் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவர் அழிக்கின்ற இறைவன் அல்ல, அவர் என்னை வழிநடத்துகின்றவர். சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்லுவான், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்துமாவை தேற்றுகின்றார்,
ஆகவே ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கின்றவர். அதே நேரத்தில் விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அழிவிலே இருந்து மீட்டு ரட்சிக்கின்ற ஒரு இறைவனை நாம் காணுகின்றோம். இது எதனால? ஆண்டவருடைய கிருபையினால். அன்றைய கால சட்டம் என்ன சொல்லுகின்றது? இவள் கொல்லப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அவளுக்கு வாழ்வை தருகின்றவராக இருக்கின்றார். அந்த வாழ்வை பெற்றுக்கொண்ட அந்த பெண்மணி எந்த அளவிற்கு ஆண்டவருக்கு உகந்தவளாக ஜீவித்திருப்பாள். நம்முடைய வாழ்விலும் ஒரு புதிய ஆண்டை ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஆண்டிற்கு நன்றி சுவாமி என்று சொல்லி துதித்து ஆண்டவருடைய பிள்ளையாகவே நாம் வாழ வேண்டும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆசீர்வாதமான வாக்கியம் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை வழிநடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆன்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் தெரியுங்களா? அது இஸ்ரவேல் மக்களை பார்த்து தீர்க்கன் கூறுகின்றார். அதே ஆசீர்வாதம் இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்றார். கர்த்தர் நித்தமும் உன்னை வழிநடத்துகின்ற தேவன். எப்பொழுது வழிநடத்துகின்றாரா? மகா வறட்சியான காலங்களில், எனக்கு பிரச்சனையான நேரத்தில், நான் தொல்லை கஷ்டங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது, அவைகள் என்னை சந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை வழிநடத்துகின்றார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி ஆண்டவர் என்னை வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிருபையானது என்னை தொடர்ந்து எனக்கு வேண்டிய ஆசீர்வாத நன்மைகளை தந்து வாழ்வளிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த ஆண்டிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஒரு புதிய வாழ்வை தருகின்றவராக அவர் இருக்கின்றார். இதே கிருபை உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அந்த இடத்துல பலவிதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எனக்கு தருகின்றார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 'நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் பொழுது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலே இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.' ஆண்டவர் என்ன தராரா நமக்கு? அந்த இடத்துல வாசிக்கின்றோம், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை, நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள், வெட்டப்படாமல் வெட்டப்பட்டு இருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்கள். அதாவது நான் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எனக்கு தருகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய கிருபையிலே நான் இருக்கின்ற பொழுது என்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக தருகின்ற ஒரு ஆண்டவர். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள
என்னை நான் தயார்படுத்த வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. கொஞ்சம் முயற்சி நான் எடுப்பேனே என்று சொன்னால் அதை முடித்து தருகின்றவன் ஆண்டவராய் இருக்கின்றார். அதற்கு நான் ஆண்டவருக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும். எப்படி இருக்கு பாருங்க நம்ம கதை. கர்த்தரே எனக்கு குடும்பத்தை உருவாக்குகின்றவர். அதே நேரத்தில் சங்கீதக்காரன் சொல்கின்றான், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. என்னை விழிப்புடன் இருந்து பாதுகாக்கின்ற தேவன். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை நிம்மதியை தருகின்றவர். இந்த ஆண்டிலே உங்கள் இல்லத்தை அவர் ஆசீர்வதிக்கின்றவர். உங்களை பாதுகாக்கின்றவர் மாத்திரமே அல்ல, உங்களை வழிநடத்துகின்றவர். அதே நேரத்தில் வேண்டிய நிம்மதியை தந்து சமாதானத்தோடு வாழத்தக்கதாக வழிநடத்துகின்ற தேவன். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த கிருபைக்குள்ளாக நாம் எப்பொழுதும் இருப்போம். இந்த ஆண்டு முழுமையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்பேற்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் தியானித்த சிறு இந்த தியானத்திற்காக நன்றி சுவாமி. நாங்கள் நினையாததற்கு மேலாக எங்களை ஆசீர்வதிக்கப் போகின்றவர். ஆண்டவரே, எங்கள் இல்லங்களை ஆசீர்வதிக்கின்றவர், எங்களை பாதுகாக்கின்றவர், தொடர்ந்து எங்களுடைய வாழ்விலே நிம்மதியை தந்து வழிநடத்தப் போகின்றவர். முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் உடனிருந்து காத்து கொள்ளும் கர்த்தாவே. தேவ ஆசீர்வாதம் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கட்டும். தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.